பினாங்கு சகஜ யோக தியான மன்றம் உலக புவி தினத்தை முன்னிட்டு பினாங்கு கொடிமலையில் மரங்களை நட்டனர். 60 பேர் அடங்கிய குழுவினர் பினாங்கு கொடிமலை பல வகை மரங்களை நடுவதற்கு ஒன்று திரட்டப்பட்டதாக மரம் நடும் திட்டத்தின் ஏற்பாட்டு குழு தலைவரான காளிமுத்து பெரியசாமி தெரிவித்தார். பினாங்கு கொடிமலை மாநகராட்சி மன்றத்துடன் இணைந்து உலகம் வெப்பமயமாக உருவாகி கொண்டிருக்கும் காலம் இது. அதற்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையாக கொள்ள வேண்டுமென காளிமுத்து பெரியசாமி அறிவுறுத்தினார். பினாங்கு மாநிலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க 1 மில்லியன் மரம் நடும் திட்டத்தை பினாங்கு ஆளுநர் டத்து ஸ்ரீ உத்தாமா புசி அப்துல் ராசா அண்மையில் தொடக்கி வைத்தார். அதற்கு ஆதரவு அளிக்கும் விதத்தில் பினாங்கு சகயோக தியான மன்றம் கொடிமலையில் மரங்களை நடும் திட்டத்திற்கு ஆதரவு அளித்ததாக மலேசிய வடமாநில சகஜ யோக தியான மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டத்து ஸ்ரீகா புலவேந்திரன் தெரிவித்தார். இந்த மரம் திட்டத்தில் உடன் கலந்து கொண்ட கொடிமலை நகராட்சியின் மரம் நடும் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருணாச்சலம் பினாங்கு ஆளுநர் தொடங்கிய மரம் நடும் திட்டத்திற்கு ஆதரவு அளித்து மரங்களை நட உதவிய பினாங்கு சகஜ யோக தியான இயக்கத்துக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பினாங்கு மாநில அரசு பசுமையையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. இதன் மூலமாக மாநிலத்தில் பசுமை திட்டமான வெப்பநிலையை குறைக்க முடிவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இன்றியமையாத பயனை கொண்டு வரும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் பினாங்கு கொடிமலை அருளொளி முருகன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டதுடன் மாநில சகஜயோக தியான மன்ற உறுப்பினர்கள் தியானமும் செய்வதோடு சிறப்பு பூஜையிலும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ப்ரோக்ராம் பினாங்கிலோட எர்த் டே செலிப்ரேஷன் நாளைக்கு 22nd. நாங்கள் ப்ரீ ப்ராக்ல பிளான்டிங் ட்ரீஸ் ஃபார் அந்த பயோ ரிசர்வ் பினாங்கியில் உள்ள இதுக்கு நாங்கள் இன்றைக்கி சகஜ யோகா குரூப் ஒரு 60 பேர் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணோம். ப்ரிப்பரேஷன் ஃபார் டுமாரோ எர்த் டே. நாளைக்கு எர்த் டே செலிப்ரேஷனுக்கு நாங்கள் எங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினால நாங்கள் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணி இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். வணக்கம். இன்றைய தினம் அதாவது உலக புவி தினத்துக்கு உலக அளவில் இன்றைக்கு மரம் நடும் நிகழ்வுகள் பசுமை திட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நமது மாநில ஆளுநர் அவர்கள் இந்த அறிமுக விழாவை சிறப்பாக ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது மலேசிய சகஜ யோகா அதாவது பினாங்கு கிளை மற்றும் பினாங்கு கொடிமலை மாநகராட்சி மன்றத்தோடு இணைந்து இன்றைய நிகழ்வு அதாவது ஏறக்குறைய நமது மன்றத்தை சேர்ந்த 60 பேர் மர நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கோம். இந்த வேளையில் இந்த ஆலய நிர்வாகம் அதாவது கொடிமலை ஆலய நிர்வாகத்தை நன்றி தெரிவித்தேன். சிறப்பு பூஜை எங்களுக்காக ஏற்பாடு செய்து இறுதியாக இந்த முருகப்பெருமான் அருளோடு இன்றைக்கு ஒரு நிலைக்கு முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நமது மாநில ஆளுநர்களோட கோரிக்கைகள் போல மில்லியன் கணக்கான மரங்கள் நடுறதுக்கு பசுமை திட்டத்தை அறிமுகப்படுத்தி உருவாக்கி அந்த வகையில் நாங்களும் அதோட சகஜயோகா பினாங்கு மாநில கிளையும் சேர்ந்து அவருடைய விருதின முயற்சிக்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு ஒரு சிறிய அளவில் மரத்தை நாங்கள் மரம் நிகழ்வு சிறப்பாக நடத்துகிறது. நன்றி, வணக்கம். எங்கள் கோஆப்ரேஷன் சார் இல்லையா, இது இனிஷியேட்டிவ் டேக்கன் பை நம்ம கவர்னர் அவர் என்ன சொன்னார்னா எர்த் டே நாளைக்கு எர்த் டே, த வேர்ல்டு எர்த் டே. அதுக்கு ஹவு டு சேவ் த வேர்ல்ட் முதல் நேச்சர் நமக்கு வேணும், மரங்கள் வேணும், மரங்களை நடணும் அப்படின்ட்டு அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து 1 மில்லியன் மரங்கள் பினாங்கு பூரா நடுவோம், பினாங்களை பூராத்தையும் நடுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். பினாங்கில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 மராந்தி ட்ரீஸும் 3000+ அதர் ட்ரீஸ் ஹெர்ப்ஸு ஷ்ரப்ஸு இந்த மாதிரியான செடிகளும் நம்ம நடுறோம். ஆக இதுக்கு தான் நம்ம வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. 3000 செடி நடுறதுன்ட்டு 10 பேர் நட முடியாது. அப்போ வாலண்டியர்ஸ்னாக்கா நல்ல அசோசியேஷன்ஸ் சத்வான்ஸு இந்த மாதிரியான இவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டோம். அதில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நம்ம ஆளுங்க இறங்குனது சொன்னார். அப்புறம் 60 பேர் 70 பேர் 100 பேராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னது. அப்போ ஐயா கேட்டுக்கிட்டது கேளுங்க, நம்ம கோயிலும் இடம் கொடுத்தாங்க, நீங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு அது இதுங்கெல்லாம். ஸோ இட் இஸ் ஜாயிண்ட்லி செஞ்சது. ஆனால் ஒரு பெரிய எஃபர்ட்
ஒரு பெரிய எஃபர்ட். செடி நடுறது, ஒரு மரம் நடுறதுன்றது ஈஸியானது இல்லை. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த மரம் இருக்க அது மலைவேம்பு. இப்போ நான் அதை பார்க்கக்குள்ள 35 வருஷத்துக்கு முன்னே என் மகன் நட்டா அங்கே இருக்கா ஐஸ்கிரீம் கடையில். இதில் வந்து கெனன் பால் ட்ரீ இருக்குது, நாகலிங்க பூ. ஒரு மலாய்க்காரர் நட்டு கொடுத்தாரு கொடிமலையில், எங்களுக்கு நட்டு கொடுத்தாரு அவர். அது அங்கே இருக்குது. அதுபோல் இப்படி அங்கே வந்து பின்னால் வந்து ருத்ராட்ச மரம் இருக்குது. அப்போது இங்கே வன்னி மரம் கீழே நட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹெர்ப்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற இதில் இருக்குது. நாளைக்கு செண்பகப்பூ மற்ற பூவெல்லாம் வந்து கோயிலை சுற்றி நடப்புகிறாங்க. இது வந்து ஒரு குட் ஃப்ரூட்ஃபுல் ஈவெண்ட். அதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிஎஸ்சி சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Hi, I'm Aishwarya from Bukit Mutaja. I'm here with my kids and friends to plant. It's such a blessing to be able to plant. So, have fun. Cheers. இந்த மரம் திட்டத்தின் ஏற்பாட்டு குழு தலைவரான காளிமுத்து பெரியசாமி, மலேசிய சஹாஜ யோக தியான மன்றத்தின் தலைவர் மோகன், பினாங்கு வடமாநில சஹாஜ யோக தியான மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் டத்து ஸ்ரீகா புலவேந்திரன், கொடிமலை அருளொளி முருகன் ஆலய செயலவை உறுப்பினர் தனபால் முருகையா மற்றும் சஹாஜ யோக தியான மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து சிறப்பித்தனர். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. வணக்கம். இது அலை ஒளி செய்தி ஊடகம். உங்கள் அன்றாட செய்திகளை தெரிந்து கொள்ள நீங்கள் அலை ஒளி அகப்பக்கத்தை நாடுங்கள். அலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே வேளையில் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். அலை ஒளி உங்களுக்கான ஊடகம்.